எல்லாத்தையும் இந்த ஈசாக்கு மூலமாக தான் யாக்கோப் பிறக்கிறான். யாக்கோபுடைய பிள்ளை தான் யூதர்கள். அப்போ இது நிமித்தம் தான் இங்கே எல்லாரும் வந்துட்டு வராங்க. ஒரு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. திடீர்னு வந்து ஒரு நாள் கழிச்சு இங்கே ஒருத்தர் தோன்றி சொல்கிறாரு, இல்லை இல்லை அது இஸ்மாயில் சொல்லும்போது இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர் சொல்லுவாங்க. நான் ஏன் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லணும்னா உடனே பைபிள் பிழையுமாங்க. அப்போ இதுதான் எப்படி இதை நம்ம வாதம் எடுக்க முடியும் போதில்ல. ஏனென்றால் ஹிஸ்டாரிக்கலாகவே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் மகன் ஐசக்கை தான் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிச்சார் ஆக்சுவலாக. இன்னொன்று, இஸ்மாயிலுடைய வம்சம்ங்கிற ஒரு கூற்றே இருக்காது பைபிளில். இஸ்மாயிலை குறித்து ஒரு வார்த்தையும் கிடையாது. அத்தோட போச்சு. ஈசாக்கு அப்புறம் யாக்கோ பிறப்பார். அத்தோட இஸ்மாயிலை பற்றி ஒரு காரியம் கூட கிடையாது முதல்ல. அத்தோட அந்த விஷயமே முடிஞ்சு போச்சு. இஸ்மாயிலை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்றால் அப்போ இஸ்மாயிலுடைய கோத்திரம் எங்க? இப்போ இஸ்மாயில் கோத்திரத்தில் இயேசு பிறந்தார், டேவிட் பிறந்தாங்க, சோலமோன் பிறந்தாங்க, ஜாபு பிறந்தாங்க. யோசிச்சு பாருங்க, அய்யூப் பிறந்தாங்க. அப்போ இவங்க பேரில் யூனாஸ், ஜோனா பிறந்தாங்க. இஸ்மாயில் வம்சத்திலே பிறந்தாங்க.